Hi, welcome to my channel. Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம economics level standard பார்த்துட்ருக்கோம். Production analysis. Short 3 marks question. What are the characteristics of land? So landனா என்னது? நம்ம first startingல 2 marks questionல படிச்சிருப்போம். Land, labor, capital and organization. அதோட introduction இதில் நீங்கள் எழுதிக்கிங்க. So landோட characteristics என்னன்னா primary factors of production. Passive, அவங்க தான் வந்து it's not an active, silent-ஆக இருக்கிறது தான் land. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்காது, ஃபிக்ஸ்டாக இருக்கும், சப்ளை இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது, பெர்மனெண்ட்டாக இருக்கும், இம்மூவபிள். லேண்ட் எப்பயுமே இம்மூவபிள். லேண்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ், ஒரு சாயில் பேஸ் மேலே தான் அது லேண்ட் டிஃபர் ஆகிருக்கும். லேண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் பேஸ் மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு, what are the factors governing elasticity of demand? Elasticity of demand akkana responsive change in the quantity supplied to the price, change in price. அதுதான் வந்து elasticity of supply. இது என்னென்ன changes ஆகுதுன்னா nature of the commodity, cost of production, technical condition, time factors, right? இந்த பேஸ் மேலே இது சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து factors governing elasticity of demand. நெக்ஸ்ட்டு, இது வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர், இதோட டெஃபினேஷன் நீங்கள் எழுதிக்கிங்க. அண்ட் ஆண்டர்பிரினர்னா அ பர்சன், ஓனர், பிஸ்னஸ் மேன். ஓகே, யூஎஸ் கம்பைன் லேண்ட், லேபர், கேபிட்டல் இன் ப்ரொடக்ஷன் ஃபார் ஏர்னிங் பர்பஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா, இவருக்கு இனிஷியேஷன், அவர் தான் மெயின். இனோவேஷன், புதுசாக யோசிப்பார். கோஆர்டினேஷன், எல்லாத்துமே கம்பைன் பண்ணுவார். லேண்ட், லேபர், கேபிட்டல் எடுத்து சேர்த்துட்டு அவர் ஒரு ப்ராஃபிட் பார்ப்பார். கண்ட்ரோல், டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன். ஸோ டைரக்ட் பண்ணுவார், கண்ட்ரோல் பண்ணுவார், என்னென்னா செக் பண்ணுவார். த மெயின் திங் இஸ் டு அச்சீவ் இஸ் கோல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் டேக்கிங் அண்ட் அன்சர்டனிட்டி பேரிங். ஸோ ரிஸ்க் எப்பயுமே அவருக்கு எடுத்துக்குவார். தட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினியர். நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட டெஃபினேஷன் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது மேபி உங்களுக்கு சின்னதாக தோணுச்சு அந்த ஆன்சரு. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அப்போ நீங்கள் இதோட டெஃபினேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ரைட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், த டிகிரி ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் சப்ளை டு த சேஞ்ச் இன் இஸ் ப்ரைஸ் ஆன் அ பார்ட் ஆஃப் செல்லர்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சப்ளை ப்ரொபோஷனல் சேஞ்ச் இன் சப்ளை டிவைடட் பை ப்ரொபோஷனல் சேஞ்ச் இன் ப்ரைஸ், அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நாலுமே இதோட ஃபார்மில் தான். ரைட். இது பார்த்திங்கன்னா இபி இஸ் கிரேட்டர் தென் 1, சாரி இஎஸ் இஸ் கிரேட்டர் தென் 1, ES is equal to 1, ES is less than 1, ES is equal to 0, ES is infinity. ஸோ இந்த டயக்ராம் எழுதினாவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட், bring out the relationship among total, average and marginal utility. ஸோ total utility, marginal utility இது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஓரளவு டிக்ரீஸ் ஆகும், அப்படி கொஞ்சம். இது வந்து மார்ஜின், இது வந்து ஆவரேஜ் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ராடக்ட் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படியே இன்க்ரீஸாக ஓரளவு நின்றுட்டு அப்படியே டவுன் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இது வச்சு தான் நம்ம ஆன்சரை எழுத போகிறோம். ஸோ டோட்டல் யூனிட்ல என்னது, இன்க்ரீஸ் அட் அன் இன்க்ரீஸிங் ரேட், அதுக்கப்புறம் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸிமம் ரீச் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும், அப்புறம் லாஸ்ட்டில் ஓரளவு மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்டேஜ் 2ல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் அட் அன் இன்க்ரீஸிங் ஸ்டேஜ், அப்புறம் ஓரளவு மேக்ஸிமம், அதுக்கப்புறம் கம்மியாயிடும். எம்பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீச் ஆகும், அதுக்கப்புறம் 0 ஆகிடும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆகும். ஏபி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதுக்கப்புறம் எம்பியோடு சேமாக வரும், அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே 0வாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் இது புரிஞ்சிட்டாலே உங்களால் இது போட முடியும். நெக்ஸ்ட், டோட்டல் ப்ராடக்ட்னா அதோட இன்ட்ரொடக்ஷன். டோட்டல் ப்ராடக்ட்னா ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டி, ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது டோட்டல் ப்ராடக்ட். ஆவரேஜ்னால் ஆவரேஜாக எடுக்கிறது, மார்ஜினல்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது எடுத்து, தட் இஸ் கால்ட் மார்ஜினல் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட், illustrate the concept of producer equilibrium. ப்ரொடியூசர் ஈக்குவலிபிரியம் என்னன்னாக்கா, லைக் அவங்களோட இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி காம்பினேஷனில் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுதான் வந்து ப்ரொடியூசர் ஈக்குவலிபிரியம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டேன்ஜென்ட் டு ஐசோகான்ஸ் எப்பயுமே டேன்ஜென்ட்டாக இருக்கும். இது வந்து கான்வெக்ஸாக, ஆரிஜினோட கான்வெக்ஸாக இருக்கும். நம்ம ஷார்ட்டில் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு, இதுதான் டயக்ராம். நெக்ஸ்ட்டு, அட் அ பாயிண்ட் இ, இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, யூனிட்ஸ் ஆஃப் லேபரும் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் பாயிண்ட் ஆஃப் இயில் எம்ப்ளாய் பண்ணும். அப்போ வந்து ஐசோகான்ஸ்க்கு வந்து எப்பயுமே ஹையராக இருக்கணும். ரைட். எப்பயுமே வந்து இது ஹையராக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, இது நீங்கள் எழுதிட்டு இது வேணால் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எழுதலாம்.
நெக்ஸ்ட்டு காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா லீனியர் ஹோமோஜீனியஸ் ப்ரொடக்ஷன் implies the factors of production can be substituted for another good up to certain extended only. ஸோ ஒரு கூட்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒரு கூட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு ஒரு அளவு தான், ரொம்ப மேக்ஸிமமாக நம்ம போகக்கூடாது. அதுதான் வந்து காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா Q is equal to AL alpha K beta. ஸோ Qனா அவுட்புட், ஏனா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், கேனா கேபிட்டல், எல்னா லேபர், ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ், பாசிட்டிவாக போகிறது. ஓகே, அண்ட் அவங்களோட லேபர் அண்ட் கேபிட்டலோட கோஎஃபிஷியன்ட்ஸ். இது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் தட் வித் த ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் இன் த ஃபேக்டர்ஸ் த அவுட்புட் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் த சேம் ப்ரொபோர்ஷன். ஸோ ஒரு ஃபேக்டர் நம்ம சேஞ்ச் பண்ண அதோட நம்ம அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் லேபரும் கேபிட்டல் நம்ம கொடுக்க அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே ஒரு ரிட்டர்ன் டு ஸ்கேல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஓன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் நம்ம அப்ளிகேபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபார் கேபிட்டல் அண்ட் லேபர். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.